சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மூடநம்பிக்கையை தூண்டும் விதமாக சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மகாவிஷ்ணுவின் சர்ச்சை பேச்சும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கைது நடவடிக்கைகளின் பின்னணி குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். கடந்த மாதம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையூட்டும் நிகழ்ச்சி என்ற பெயரில் மகாவிஷ்ணு எனும் ஆன்மீக சொற்பொழிவாளரை அழைத்து வந்து பேச வைத்துள்ளனர். அப்போது அவர் மூட நம்பிக்கையை தூண்டும் விதமாக பாவ புண்ணியம் மறுபிறவி குறித்து பேசியது தமிழகம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவரை மேடையிலேயே சங்கர் என்ற ஆசிரியர் மட்டும் எதிர்த்து பேசிய சம்பவமும் கவனம் பெற்றது. சங்கர் என்ற அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அங்கேயே மகாவிஷ்ணு கிண்டல் செய்யும் வகையில் அவமானப்படுத்தியுள்ளார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து மகாவிஷ்ணுவுக்கு பல்வேறு தரப்பில் கண்டனங்கள் எழுந்தன. இதனையடுத்து மாணவ மாணவிகளிடம் பிற்போக்குத்தனமாக பேசியதாகவும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறான வார்த்தைகளை குறிப்பிட்டதாகவும் கூறி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என சைதாப்பேட்டை, திருவொற்றியூர் ஆகிய காவல் நிலையங்களில் புகார் மனு அளித்தனர். மகாவிஷ்ணு மீதான புகார் மகா பூகம்பத்தை கிளப்பியதை அடுத்து அவரை காவல்துறையினர் தேட முயன்றபோது ஆஸ்திரேலியாவில் தலைமறைவாகி இருந்தது தெரியவந்தது. எப்படியோ சிக்கிக்கொள்வோம் என்பதை அறிந்த மகாவிஷ்ணு சென்னைக்கு வருவதாக அறிவித்தார். மேலும் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விமான நிலையத்தில் விளக்கம் தருவதாக மகாவிஷ்ணு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து சனிக்கிழமை பிற்பகல் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவரை சைதாப்பேட்டை காவல்துறையினர் மாற்று வழியாக அழைத்துச் சென்று ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே அரசு பள்ளியில் பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் சைதாப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் ரகசிய விசாரணைக்கு பின் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணுவை செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து அவர் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே மகாவிஷ்ணு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கும் பள்ளி மேலாண்மை குழுவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அதன் தலைவர் சித்ரகலா தெரிவித்திருக்கிறார். அரசு பள்ளியில் இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக பள்ளி நிர்வாகம் தங்களிடம் தெரிவிக்கவில்லை எனவும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இருந்து அனைத்து உறுப்பினர்களிடமும் தொலைபேசி வாயிலாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் கூறினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாகவும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சித்ரகலா தெரிவித்திருக்கிறார். எஸ்எம்சியில் இருக்கக்கூடிய மெம்பர் தான், எஸ்எம்சியில் இருக்கக்கூடியவங்க தான் மூட நம்பிக்கை சம்பந்தமான மகாவிஷ்ணு கிளாஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான எந்த இதுவும் நாங்கள் பண்ணலை அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இது மாதிரி ஒரு 28ஆம் தேதி கிளாஸ் நடக்கிறத எங்களுக்கு எச்எம்ஓ மற்ற யாருமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மேனேஜ்மெண்ட்டில் எந்தவித தகவலும் நடக்கலை. எஸ்எம்சிக்கான கூட்டத்தை கூட நாங்கள் இன்னுமே கூட்டலை அப்படின்றது தான். 24ஆம் தேதி எலெக்ஷன் நடந்திருக்கு. எஸ்எம்சிக்கான எலெக்ஷன் 24 தான் நடந்தது. ஆனால் இந்த ஆன்மீக சொற்பொழிவு 28ஆம் தேதி நடந்திருக்குது. இங்கே வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கும் அது சம்மந்தமாக எந்த தகவலும் கொடுக்கல. எனவே எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது தான். அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை பரப்பிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் டிசம்பர் 3 அமைப்பின் தலைவர் தீபக் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூகத்தை அறிவியல் மயமாக்கும் செயல்கள் வரவேற்கப்படும், அதே நேரத்தில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் வருவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் தீபக் கேட்டுக்கொண்டார். நீ நானும் நார்மல் அப்படின்னு பழகக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள். அவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் உண்டாக்குற மாதிரியாக பேசினது உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம். மாற்றுத்திறனாளிகள் சமூகத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் எடுத்தாளுகின்ற அந்த முயற்சியெல்லாம் சப்பரத்தில் போன சாமியை குப்புற தள்ளி போட்டோம்ன்ற மாதிரி உடனே ஒரே இதில் கீழே தள்ளி போட்டு பண்ணியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது.
அந்த மகாவிஷ்ணு அவர்கள் மீது ஆசிரியரை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியரை தவறாக நடத்திய அவர் மீது ஒரு கடுமையான தாக்குதல், ஒரு மன உளைச்சலை உருவாக்கக்கூடிய தாக்குதலை உருவாக்கிய அவர் மீது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் சரத்து 92(1) கீழே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த பரம்பொருள் அந்த நிறுவனத்தை தடை செய்யணும். இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் தமிழக அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் விழித்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.